மகளா மருமகளா என் வீட்டுக்கு வருவ. புருஷன் தோழல நான் ஊஞ்சலாடுவேன், புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் செய். எங்க இந்த ராணி இன்னும் எந்திரிக்காம இருக்கா? காலையிலே பொங்கல் வைக்கணும், சீக்கிரம் வாடின்னு சொன்னா இன்னும் தூங்கிட்டு இருக்கா பாரு. அதுக்கு தான் இந்த மாதிரி பொறுப்பு இல்லாத ஆளுங்களை எல்லாம் வேலைக்கு சேர்த்தானா இப்படிதான் நம்ம தான் அவஸ்தைப்படணும். இன்னும் வாசலுக்கு குளிக்காம இருக்கா. இவன் எந்திரிச்சு இன்னைக்கு வேலைக்கு வர போறா? மேம் எந்திரிச்சிட்டாங்களா? இவங்களுக்கு மட்டும் எப்படி முழி போடுறது தெரியல. காலையில் எந்திரிச்சிடுறாங்க. என்ன மம்மி எந்திரிச்சிங்க போல? இன்னைக்கு உங்களுக்கு மாதிரி எந்திரிச்சு கோலம் போடலான்னு பார்த்தேன். நீங்க முந்திக்கிறீங்களே, உங்களை ஜெயிக்கவே முடியாது போல. ஆமாண்டி அம்மா, உன்னை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் பொங்கல் வச்சு நெய்வேத்தியத்து கொடுத்த மாதிரி தான். போ, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற, ஸ்கூல் பசங்க எல்லாம் பொங்கல் வாங்க வருவாங்க. பூரா சின்ன பசங்க போறான், நிறைய பொங்கல் வைக்கணும். நான் அதுக்கு நேற்றே சொல்லி வச்சிருந்தேன் சீக்கிரமா வாடின்னு. நீ இன்னும் வாசலே தொலைக்கிறது இப்போதான் எந்திரிச்சு வர. இல்ல மாமி, நான் சீக்கிரமா தான் எந்திரிக்கிறேன். நீங்க என்னை விட சீக்கிரமா எந்திரிச்சிருங்க. நான் என்ன செய்யட்டேன்? எங்களுக்கு லேட்டா எந்திரிச்சே பழக்கமா போச்சு, உங்களுக்கு சீக்கிரம் எந்திரிச்சே பழக்கமா போச்சு. நான் என்ன செய்யறது? நான் எப்போ எந்திரிக்கிறத விட இன்னைக்கு சீக்கிரமா எந்திரிக்கல, லேட்டாக தான் எந்திரிச்சிக்க. நானும் நல்லா விடிஞ்சிருச்சு, என்னடா பண்றதுன்னு தெரியாம வேலையை பார்த்துட்டு இருக்க வேக வேகமா. நீ என்ன நான் சீக்கிரம் எந்திரிச்சிட்டேன்ற. சரி மாமி, அப்புறம் என்ன, நீங்க போங்க, நீங்க உள்ள போய் வேலையை பாருங்க. நான் 2 பேர் வாசலையும் கூட்டி தொலைச்சு விட்டுறேன். நீங்க என்ன மாமி வீடு கூட்டுற வழக்கமாத்துல வாசல் கூட்டிருக்கீங்க? அதுவா, அது தென்னந்தோட்டப்பத்துல நமக்கு முதுவெல்லாம் வலிக்க வேண்டியம்மா, குறுக்கு வலி. என்னால ரொம்ப குனிஞ்சு வளைஞ்செல்லாம் கூட்ட முடியாது. இதுனா கொஞ்சம் நிமிந்தே அப்படியே போய்க்கி விட்டுருவேன். அதுக்காக தான் இதுல தான் இருக்கிறது எப்பொழுதுமே. ஓ அப்படியா? ஏன் மாமி சொன்னா நமக்குள்ள நான் என்ன நூண்டு சிமுண்டு இதுல எங்களுக்குள்ள 2 வாசலையும் தொலைச்சு நான் கோலம் போட போறேன். போட்டு விட கூட நான் வந்து உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன். ஐயா அதெல்லாம் வேண்டியம்மா. எனக்கு வந்து வாசல் தொலைக்கிறது, பூஜை வேலை, சமையல் வேலை, இதெல்லாம் நானே என் கைப்பட பார்த்தாதான் மனசு திருப்தியா இருக்கும். இல்லாட்டினா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அடுத்தவா பண்ணானா மனசே திருப்தி ஆகாது. அப்படியா சொல்றீங்க? எங்களுக்கெல்லாம் அப்படிலாம் இல்ல. யாராவது வேலையை பார்த்து வச்சாங்கன்னா போதும், அப்பாடா தொல்லை திணிச்சிடான்னு விட்டுருவோம். வேலையை ஆரம்பிச்சிட்டே இல்லையா? யாத்தே மாமா கூப்பிடுறாடி, நான் வேலையை பாக்குறேன். காலைல பேசிட்டு இருந்தா ஒரு வேலையை ஓடாது. இதோ வாயனா வந்துட்டேன், கோலம் போட்டுட்டு வந்துடுறேன். மாமா நல்லா தூங்கிட்டு இருக்காரு, நம்ம போய் எழுப்புவோம். இன்னைக்கு நம்மளை பார்த்து அசந்து போக போறாரு. மாமா மாமா எந்திரி மாமா, காஃபி கொண்டு வந்துட்டேன். தூக்கம் வருது, தொந்தரவு பண்ணாதீங்க. மாமா விடிஞ்சிருச்சு மாமா, தோட்டத்துக்கு போகணும், எந்திரிங்க, காஃபி குடிச்சிட்டு கிளம்பணும்ல. போய்க்கலாம், தூக்கம் வருது. இப்படிலாம் சொன்னா எந்திரிக்க மாட்டாரு. இவரை எப்படி எழுப்பணும் எனக்கு தெரியும். டேய் ராசபாண்டி எந்திரா, தோட்டத்துக்கு போனா டைம் ஆகுதுல. டைம் ஆச்சா? இம்மா அதை வந்துட்டுமா, எந்திரிச்சிட்டுமா. அப்படி வாங்க வலிக்கு மயிலை இறகு போடனா போடாதா, வெட்டுக்குன்னு பிடுங்கினாதே பிடுங்க முடியுமா? பணமா சொன்னா எந்திரிக்கல, தோட்டத்துக்கு போடு எந்திரிடனா அத்தை மாதிரி பேசணும். நீங்க எவ்வளவு வேகமா எந்திரிக்கிறாருன்னு பாரு. ஏமா பூச்சாண்டி? பூச்சாண்டியா? என்னைய பார்த்தா பூச்சாண்டி மாதிரி இருக்கா உங்களுக்கு? அப்பா நீயா? யாரா இந்நேரம் மோகினி பிசாசு மாதிரி ஃபுல் மேக்கப்ல வந்து நிக்குதுன்னு பயந்தே போயிட்டேன். என்னை பார்த்தா மோகினி பிசாசு மாதிரி இருக்கா? நான் காலையில வந்துருச்சு குளிச்சுட்டு எவ்வளவு அழகா மேக்கப் பண்ணிட்டு வந்து நிக்கிறேன், எப்படி சொல்றீங்க நீங்க? சேச்சா என் பொண்டாடி போய் நான் அப்படி சொல்லுவேன்னா? நீ அழகு தேவதையாச்சே. ஆமா, எப்படி இந்நேரம் கொட்டை விட்டு தூங்கிட்டு இருப்ப? இந்நேரமோ என்னமோ எந்திரிச்சு குளிச்சு புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு பயங்கரமா வந்து நிக்கிற. எங்க வெளில போறீங்களா அம்மா உனியும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இனிமேல் எல்லாம் அப்படித்தான். என்னமோ பொடி வச்சு பேசுற, ஒன்னும் புரிய மாட்டேங்குது. சரி காப்பியை கொண்டா, காப்பி ஆறி பேர போகுது. சரி காப்பியை குடிங்க, குடிச்சிட்டு போய் குளிச்சுட்டு வாங்க. இன்னைக்கு 2 பேர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். கோயிலுக்கா? நான் நீ தோட்டத்துக்கு போகணுமே, வேலை இருக்கு இன்னைக்கு, களவட்ட ஆள் வராங்களே. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, லேட்டா போய்க்கலாம். நான் மாமா கிட்ட சொல்லிட்டேன், மாமா கோயிலுக்கு போயிட்டு மெதுவா அனுப்புவேன்னு சொல்லிட்டாரு. அப்படியா? அப்படி சொல்லிட்டியா? சரி சீக்கிரம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு கிளம்பணும், பாவம் அவரா கஷ்டப்படுவாரு. களவட்டவும் உரம் போடவும் தண்ணி பாய்ச்சவும் இதுக்கு தான் நாய்க்கு இருந்தாலும். சரி உங்களுக்கு என்ன டிஃபன் செஞ்சு வைக்கட்டும் இன்னைக்கு? எல்லாம் எப்பயும் செய்யறது தானே, அம்மா செய்வாங்க, எல்லாருக்கும் செய்யறது தானே. எனக்கு மட்டும் தனியாக செய்ய போறாங்க? ஏங்க உங்களுக்குன்னு தனியாக ஆசை இருக்குல்ல, இது சாப்பிடணும் அது சாப்பிடணும்னு சொல்லி. என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா நான் செஞ்சு வைக்க போறேன் உங்களுக்கு மட்டும் தனியா. அப்படியெல்லாம் ஒரு ஆசை இல்லை புஷ்பா எனக்கலாம். வீட்டில் என்ன செய்யறாங்களோ நான் சாப்பிட்டு தருவேன். ஊருக்கு ஏற்றது நமக்கு மட்டும் நான் தனி வழியா? அப்படி தனியா ஆசை இருந்தாதே இந்நேரம் நான் சந்தோஷமா இருந்திருப்பேனே. சரிம்மா இந்த காப்பை கொண்டு போய் வையே, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். குளிச்சுட்டு காலகாலத்தில் கோயில் போயிட்டு வந்துடுவோம். ஆளை பாரு நல்லா காப்பியை மட்டும் மட்டக்கு குடிச்சுட்டு நான் சேலை கட்டு வந்து நிக்கிறேன். காலையில வந்து அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு, ஏதாவது ஒண்ணு சொல்றாரா? புஷ்பா சொல்லுங்க. சும்மா சொல்லக்கூடாது, இந்த சேலையில நல்லா பிரமாதமா இருக்கு, அப்படியே தேவதை மாதிரி இருக்கு. நிஜமாவா? நிஜமாதான், போய் சொல்ல முடியுமா? அப்பா பரவாயில்ல, மாமா மனசு மாறிடுச்சு. சும்மாவா சொன்னாங்க? கரைக்க கல்லும் கரையும்னு. என் மாமாவும் கரைவாரு, அவரு எல்லாரும் மாதிரி மாறுவாரு. என்னங்க பண்றது? இப்படிலாம் 4 போய் சொன்னாதானே பொண்டாட்டி மாதிரி சந்தோஷப்படுறாங்க. உண்மை சொன்னா வீட்டுல சோறு கிடைக்காதுல்ல, அதனால 4 பொய்களை சொல்லித்தான் ஆகணும். நீங்களும் இது மாதிரி சொல்லுங்க வீட்டுல, வேற என்ன செய்யறது? முடிஞ்சா மானே தேனே பொன்மானே 2 பிட்ட சேர்த்து போடுங்க.
ஹே போலீஸ்காரனை கட்டிக்கிட்டா லத்திய வச்சு அடிப்பான், டாக்டரனா கட்டிக்கிட்டா ஊசியால குத்துவான், பாடி ஃபில்டர் கட்டிக்கிட்டா தினமும் தண்டால் எடுப்பான், பஸ் டிரைவரை கட்டிக்கிட்டா அடிக்கடி காரன் அடிப்பான், பாத்தி மாப்பிள்ள முட்டி போட சொல்லுவான், மெக்கானிக் மாப்பிள்ள தினமும் கலட்டி மாட்டுவான், ஒரு வேலை வெட்டி இல்லாதவன் எனக்கு மட்டும் வேலை செய்வான், செய்வான் எனக்கு வேலை செய்வான். எல்லா பாட்டும் கரெக்டா தான் பாடியிருக்காங்க போல. என் மாமா தோட்டத்துக்கார கட்டி தோட்டத்துக்கு களை வெட்டணுன்றாரு, உரம் போடணுன்றாரு. அது அப்புறம் என்னமா சொல்லுவாரு, என்னமா வேலை கொண்டுவார், அதெல்லாம் நமக்கு தெரியாது. இது மாதிரி ஏதாவது சொல்லி ஓடினே இருக்காருப்பா சாமி. பேசாம வேலை வெட்டலாம் கட்டிக்கலாம் போல. பூவாவுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது, அது ஒரு பிரச்சனை. என்ன சமையல் வேலை முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சுக்கா. சமையல்லாம் பண்ணிட்டேன். சாம்பார் வச்சு பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு கூட்டு வச்சுட்டு கொஞ்சம் பீன்ஸ் காய் கேரட் இருந்துச்சு, அதை போட்டு பொரியல் பண்ணி வச்சுட்டேன். பாத்திரத்தை போல எடுத்து போட்டிருக்கேன் விளக்குறதுக்கு. விளக்கலாம் போனேன். தம்பி இருங்கத்த நான் ரெடி பண்ணிடுறேன், மிஷினை மாட்டிக்கிட்டு இருக்கேன், மாட்டவும் மிஷினில் போடுவோம், எதுக்கு வளர்க்குறீங்கன்றுச்சு. சரின்ட்டு எல்லாத்தையும் அடிச்சு வச்சுட்டு வந்திருக்கேன். ஏன்க்கா அதான் டிஸ்போசர் வாங்கி கொடுத்துருக்காருல உங்க மருமகன், அப்புறம் எனக்கு நீங்க கையில விளக்குறீங்க? வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்கன்னா தூக்கி மிஷினில் போட்டு விட்டா அது பாட்டுக்கு கழுவி கொடுத்துற போகுது. அது ஏன் கேட்குற, அது பெரிய கூத்து போ. ஏன் அப்பத்தா எதுக்கு அப்படி சொல்றீங்க? என்னாச்சுக்கா? இப்ப 2-3 நாள் நீங்க மிஷின்ல தானே வாஷ் பண்றீங்க பாத்திரத்தெல்லாம் போட்டு? எங்க மிஷின்ல போட்டு வாஷ் பண்றது? நான் கையில தான் விளைவிக்கிறேன். இன்னைக்கு தானே தம்பி மாட்டுது மிஷினை வேவும், கனெக்ஷன் எல்லாம் கொடுக்கல இல்ல. ஏன்க்கா 2 நாளைக்கு முன்னாடி வந்தாங்கல்ல அவங்க சர்வீஸ் மேன், வந்து இன்ஸ்டால் பண்றதுதான் வந்தாங்க, பண்ணிருப்பாங்கல்ல. அது ஒண்ணுமில்ல மேலா குட்டி, அது ஒரு குட்டி கதை. சொல்லட்டுமா கதையா? என்னாச்சு சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க சார். ஆமாம் சார், இங்கே தான் இருக்கேன் சார். நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே சொல்லிட்டேன் சார் நான் கஸ்டமர் கிட்ட. ஆமாங்க சார், எல்லாம் வாங்க போயிருக்காரு சார். அப்படிங்களா? எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேங்க சார். அவன் என்ன சொல்லிட்டான்னு கேட்டியா? ஒரு பூரா எழுதி கொடுத்துருக்கேன், எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருவாங்க, புறாத்தி எடுத்து வந்துடுறேன், நகத்துக்கு வந்துடுறேன்னு சொல்றியா பாரு. இவன் களவாணி பையன் மாதிரி இருக்கேன், நான் சொன்ன இல்ல. ஆமா சமந்தி, அப்படித்தான் போல இருக்கு. எல்லா பொருளையும் ஆட்டி போட்டு போறதுக்கு பிளான் படிச்சிருக்கேன் போல இருக்கு. விடக்கூடாது உன. ஆமாங்க சார். கொஞ்சம் கஸ்டமர் வீட்டில் அவங்க கொஞ்சம் டிலே பண்ணிட்டாங்க, லேட் ஆயிடுச்சு சார். நான் வந்துடுறேங்க சார், எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுறேங்க சார். பாத்தீங்களா களவாணித்தனம் பண்றதுல அப்படி இவனுக்கு டிலே பண்ணிட்டாங்களா? டிலே இவனுக்கு சீக்கிரமா வர வாங்கிட்டு கொடுக்கணுமாக்கும். இவனை சும்மா விடக்கூடாது. காசி தம்பிக்கு ஒன்னும் விவரம் பத்தல. தம்பி ஏமாத்த பாக்குறியா? இவனை இப்படி விடக்கூடாது. முதல்ல அட்டியை போட்டு வரட்டி ஒண்ணு தம்பி வர முடியும். ஆமா நான் போய் ஆயுதத்தை எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு வந்தாவே இவனை அடிச்சு வரட்ட முடியும். அப்புறம் என்ன பேசிக்கிட்டு டக்குனு எடுத்து வாங்க, அவன் ஏதாவது சுதாரிச்சிட போறியான். சரிங்க சார், ஓகே சார். வச்சிடுறேங்க சார். ஏமா எப்பமா வருவாரு சார்? லேட் ஆகுங்களா? கடை பக்கத்துலயே இருக்குங்களா? கடையாப்பா? கடை எங்கனே பாருக்கு, இப்ப வந்துருவியாப்பா, அவசரப்படாதீங்க. பாத்தியாடி பண்றது களவாணித்தானம், இதெல்லாம் அவசரம் வர இவனுக்கு. வரட்டு சம்மந்தி. ஆமாத்த, எப்படிலாம் நூதனமா களவாண்டுறாங்கிட்டு பாருங்க. பொருளை பூரா நம்மளே வாங்கிட்டு வர சொல்லி நம்ம வீட்டையே மாற்ற மாதிரி மாட்டி கண்கடிப்பு பண்ணி எடுத்துட்டு போயிருவாங்க இவ்வளவு இருக்கு. சம்மந்தி ஒரு பால் எடுத்து பண்ணிட்டேன், இன்னைக்கு அவனை அடிச்சு வரட்டுறான். பாத்தியடி பாட்டியே, பக்குவமா போங்க, புடிங்கி நம்மள போட்டுற போறியா? என்ன இந்த பாட்டி கையில அருவாள்லாம் வச்சிருக்காங்க? ஒருவேளை விறகு வெட்ட போறாங்க போல இருக்கு. இந்த வயசுலயே விறகு வெட்ட போறாங்க, பரவாயில்லையே. என்னாச்சு? எல்லாரும் ரவுண்டு கட்டி நிக்கிறாங்க, ஒன்னும் புரியல. பாட்டி வேற அருவாள் நம்ம பக்கத்துல வச்சிருக்கு. என்னடா பாக்குற? 3 பேர் சுத்தி நிக்கிறாங்களே, நமக்கு விருந்து வைக்க போறாங்க நினைச்சியா? யாருகிட்ட? எங்ககிட்டயே வா. நாங்களே பயங்கரமான ஆளு, எங்ககிட்ட ஆட்டை போட வந்துட்டு வச்சியா? நீ எப்படிப்பட்ட ஆளு? என்னாச்சுக்கா, ஏங்க அப்படி பேசுறீங்க? இதுக்கு மேல என்னடா ஆகணும்? இன்னமா எங்களுக்கு தெரியாது, நாங்க விவரம் தெரியாத ஆளுங்க, கிராமத்து ஆளு நினைச்சியா? அதானே, யாருகிட்ட? நான்லாம் அப்பயே 3 கிளாஸ் படிச்சவடா. என்கிட்டயே வா. என்னையெல்லாம் ஏமாத்திட்டு போலான்னு பாக்குறேன் நீ? என் கண்ணிலே பொடியை தூக்கிட்டு போலான்னு பாக்குறேன் நீ? என்ன சொல்றீங்க? எல்லாரும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. 3 கிளாஸா? அதென்ன 3 கிளாஸ்? 3 கிளாஸ்னா 3 சரியா முடிக்கல, அரைவாசியா நிப்பாட்டிட்டாங்க 3ஆம் கிளாஸோட. அதே 3 கிளாஸ். ஏத்த இவங்கிட்ட என்னத பேசிக்கிட்டு இவனுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டீங்க. அடிச்சா ரஸ்குல துண்டக்கான துணியக்கான ஓடுவியா? இத பாரா, வந்த வழியை பார்த்து மரியாதை திரும்பி போயிரு, உயிர்னால மிச்சமாகும். நாங்களாம் பார்க்கத்தையும் பொம்பளையே, ஆனா பழகி பார்த்தா பொறுக்கியே. பொறுக்கியலா? என்னாச்சு? ஒருவேளை இது 3 பைத்தியமா? இன்ன வரைக்கும் நல்லா இருக்க மாதிரி நடிச்சுக்கே இருந்திருக்குங்களா? நம்ம தான் பைத்தியத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டோமா? பாத்தீங்களா சம்பந்தி, நீங்க இம்புட்டு தூரம் மிரட்டுறீங்க, அவன் தைரியமா நிக்கிறியான் பாருங்க. அப்ப இவன் கடைஞ்செடுத்த களவாணி பையன் போல இருக்கு. காலை ஒண்ணு நல்லா ஆட்டிக்கிட்டு டிக்கிட்டு அந்த காலை ஒரு இடத்துல நிக்கிறான் பாரு. பல வீடு ஓடி போய் இப்படி களவாண்ட போல இருக்கு. அதே காலை நடுக்க வந்துருச்சு. அப்புறம் நடுக்க வராம என்ன செய்யும்? ஊரை விட்டு காசுல பூரா கொள்ளை அடிச்சா கால் நடுங்கத்தையும் செய்யும். கால் மட்டுமா நடுங்கும், கையுண்டே நடுங்கும். ஏக்கா உங்களுக்கு தாக்கா கை நடுங்குது பயங்கரமா. நான் பாட்டிலக்கா நிக்கிறேன். எதுக்குக்கா இப்ப எல்லாரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன சொன்ன? என் கை நடுங்குதா? நான் யாரு தெரியுமில்ல? தோட்டத்துல வேலை செஞ்சு என் கை காலெல்லாம் இரும்பு மாதிரி இருக்கு. என்னைய நடுங்குது நான் சொல்லிக்கிருக்கேன். ஆத்தாடி, இது என்ன எத்தனை உடம்பு வச்சுக்கிட்டு மலிச்சு தவிக்கி இருக்கு? ஆஹா, சரியான பைத்தியங்க போல. இது தீராத பைத்தியமாவுல இருக்கும் போல. நல்லா மாட்டிக்கிட்டோம் போல இருக்கு. இப்ப எப்படி தப்பிச்சு போறது? இவங்கிட்ட பேசி வேலையாகாது. நீ வெறும் தவித்தவாம 4 ஓடு போடுறியே, சும்மா தவித்துறா. மரியாதை போயிரு. விட்டு எங்க வீட்லயே கொள்ளடிக்க வரியா? போயிடுறா, திரும்பி போயிரு.
ஏக்கா எதுக்குக்கா இப்ப அடிக்கிறீங்க? நான் கம்பெனில இருந்து வந்திருக்கேன்க்கா இன்ஸ்டால் பண்றதுக்கு. என்னைய போய் அடிச்சிட்டு இருக்கீங்க, பெருசா ப்ராப்ளம் வந்துடும். சொல்றது கேளுங்க. ஏய் யார்கிட்ட பயமத்திக்கு இருக்க? இந்த பூச்சாண்டி ஆடுறல எங்கிட்ட வச்சுக்காத. அசஞ்சா கிழிச்சு மரியாதையா போயிரு. அப்படியே திரும்பி பக்கம் ஓடிரு. ஆத்தாடி, இதுகிட்ட தப்பிச்சு போயிடலாம், இல்லைன்னா உயிருக்கு உத்தரவாதம் இல்லை போல இருக்கு. அப்படி ஓடு மரியாதையா. யார்கிட்ட? சீனி மகட்டியவா? ஆத்தே, பைத்தியக்கார குடும்பமா இருக்கும் போலயே. இதுகளுக்கா டிஷ் வாஷர் வாங்கி கொடுத்துருக்காங்க. யார்கிட்ட? நம்மகிட்டவா? ஐயோ இப்படியா பண்ணீங்க? அப்புறம் என்னாச்சு? அவர் வந்து வையலி உங்க மருமகன் வந்து வையாமியா அத்த அம்பி வந்து கழுவி ஊத்துச்சு. எங்களுக்கு என்ன தெரியும்? அவன் பேசிக்கிட்ட தோரணை எல்லாம் பார்த்து களவாணி பையன் நினைச்சோம். கடைசியில பார்த்தா அப்படித்தான் கேட்பாங்களாம் நம்ம மாட்ட வரவங்க எல்லாமேவும். அவன் ஏதோ கம்பெனில வந்து கஸ்டமர்கிட்ட விலைக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டேன், எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன், வச்சுட்டேன், எடுத்துக்கு வந்துடுறேன்னு சொன்னி எங்ககிட்ட ஏன் எடுத்துக்கு போறியா? நாங்க நினைச்சோம் இங்க வாங்கிட்டு அந்த பொருள் எடுத்துக்கு போயிருக்கேன். அவன் என்னமோ அந்த பேப்பர் எல்லாம் சைன் வாங்கிட்டு அந்த ரசீதெல்லாம் எடுத்துக்கு வந்துடுறேன்னு சொல்லியிருக்கேன் போல இருக்கு. நாங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவனை அடிச்சு வெட்டி விட்டோம். ஐயோ இப்ப மிஷினை மாட்டாமே போயிட்டானா? அதத்தை மாட்டாம போட்டு போயிட்டு பயந்து தப்பிச்சோம் போல சொல்லிட்டு நாங்க படுத்தின பாடல அப்புறம் இங்கிட்டு மாட்டுறது. அப்புறம் இந்த கார்த்தி ஏதோ கஷ்டமான காருக்கு போன் போட்டேன். அவங்க என்னமோ 1 வாரம் ஆகுங்க, இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டீங்க நீங்க, கொஞ்சம் இங்க புறாவளம் ஆகி போச்சு, 1 வாரம் ஆக முடியும். 1 வாரத்து வரைக்கும் நான் மிஷினுக்கு பத்தி சுடம் காமிச்சுக்கிட்டு சாமி ஆக முடியும். அதே இந்த கார்த்தி போய் மாட்டிக்கிட்டேன். கஷ்டமான காரா? அதே கஸ்டமர் கேரு, அதுதான் என் சம்மதி கஷ்டமான காருன்றாங்க. ஓஹோ அப்படியா? இப்ப மாட்டிட்டு இருக்காப்லையா கார்த்தி? ஆமா அதையும் சொல்றாங்க. என்ன இருந்தாலும் கொஞ்சம் படிப்பறிவு கம்மி தானே என் ஜமதிக்கு என்னைய விட. நான் வந்து அவங்க காலத்துல 10th ஃபெயில், என் ஜமதி 3 கிளாஸ் தானே. எனக்கு அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல. எல்லாம் இங்கதான் உட்காந்துருக்கீங்களா? வாங்க சமந்தி வாங்க. இவளாக்கும் வந்திருக்கா அவர் வீஸ் நகை வெறுந்தையுமா மாசமா இருக்கா மக 10 குறைக்கு நாத்தனாரி மாசமா இருக்கா. மாவோட நாத்தனாரி 2 பேர்த்தையும் பார்க்க ஒரு 2 கிலோ பழத்தை கூட வாங்காம வெறுந்தையா வரவர். பேட்டா பணக்காரி ஊரம் பிச்சைக்காரி காத்திருக்கா வெளியாத்து. வாங்க சமந்தி உட்காருங்க சமந்தி. ஜமந்தி சேர் இருக்குல்ல, சேர்ல உட்கார வேண்டியதானே, கீழே உட்காருங்க. ஐயோ இருக்கட்டும் ஜமந்தி, நான் அங்கேயே கீழே தான் உட்காருவேன், சோவாலில் உட்காரவே மாட்டேன். என்னவா எது விசேஷம் அந்த பக்கம்? அப்படிலாம் ஒண்ணு இல்லை சம்மந்தி பாட்டியே, ஒரு விசேஷத்தை பத்தி பேசிட்டு போலாம்னே வந்தேன். அப்புறம் என்ன விசேஷம்? உங்க மகனுக்கு தான் கல்யாணம் வச்சிருக்கீங்க, அது ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரியும். அப்புறம் என்ன விசேஷம்? என்னம்மா இப்படி கேட்குறீங்க நீங்களேவும்? இவளுக்கு 7 மாசம் பிறந்துருச்சுல புஷ்பாவுக்கு, நீ அவளுக்கு கட்டிச்சோறு கட்டணும்ல. அதே கல்யாணத்துக்கு முன்னாடியே கட்டிடுவோமா இல்ல கல்யாணத்துக்கு பிறகு கட்டுவோமா என்னன்னு சொல்லி சம்மந்திட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். ஓஹோ அப்படியா? 7 மாசம் பிறந்துச்சா? எனக்கு யாவுமே இல்ல வருங்க. என்னம்மா மேகா நல்லா இருக்கீல? உங்க பஸ் ஏதோ போன் போட்டாரா? இல்லம்மா, அன்னைக்கு போன் போட்டதுதான், அதுக்கப்புறம் போடலம்மா. இருக்கட்டும், எத்தனை நாளைக்கு அப்படியே இருந்து பாப்பல, தன்னால போன் போடுவாப்ல, நீ ஒன்றும் கவலைப்படாத. பிறகு கழுத கட்டா குடிச்சவரு அப்புறம் எங்க ஓயாகணும். எத்தனை பேர்கிட்ட போனாலும் யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. கட்டின ஒண்டாட்டியும் கடைசி வரைக்கும் உதவி செய்யணும். என்ன சம்மந்தி நீங்க ஒன்றும் பேசாம இருக்கீங்க? வளகாப்பு பத்தி பேசினேன். அதே சம்மந்தி யோசிச்சிருக்கேன். கல்யாணம் முடியட்டும் சம்மந்தி, கல்யாணம் முடியும் வச்சுக்கிருவோமா இல்ல என்ன செய்யறதுன்னு அதை யோசிச்சுட்டு இருக்கேன் நானு. கல்யாணம் முடிஞ்சாலும் அடுத்தடுத்து வேலை இருக்கு நமக்கு. மறுபடி ஓணும் செய்யணும் வரணும், ஏகப்பட்ட வேலை இருக்கு. உங்களுக்கு வேலை அதிகமா இருக்கு, என்னை காட்டிலும் உங்களுக்கு வேலை ஜாஸ்தி. நானே எங்க அக்காவோட சேர்ந்து ஏதோ 1-2 வேலையை செய்வேன். அதே சம்மந்தி எனக்கு ஒன்றும் புலப்படாம இருக்கு. கல்யாணத்துக்கு பிறகு வைப்போமா இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடியே வச்சிருவோமா அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் கல்யாணத்தை முடிஞ்சிடியே, கல்யாணத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வளகா போச்சுக்கலாம். இப்பதான் மாசம் பிறந்திருக்கு, அந்த மாசம் முழுக்க இருக்குல்ல. கல்யாணத்துக்கு தேதி நெருங்கிருச்சு தெரியலையா? இன்னும் 2-3 நாள் கணக்கு கிடக்கு. அதுக்குள்ள கல்யாணத்தை முடிக்கிற வழியை பாருங்க. அப்புறம் ஆத்துல ஒரு ஆளு சேத்துல ஒரு ஆள் வச்சா எப்படியே வேலை நடக்கும். ஆமா சம்மந்தி சொல்றதே கரெக்ட். முதல்ல கல்யாண சாப்பாடு, அதுக்கப்புறம் தான் கட்டிச்சோறு. அப்புறம் என்ன சம்மந்தி அத்தை சொன்ன மாதிரி முதல்ல கல்யாணத்தை முடிச்சுக்குருவோம், அதுக்கப்புறம் வளகா போச்சுக்குருவோம். என்ன சொல்றீங்க? எல்லாத்துக்கும் வேலை ஈஸியா இருக்கும்ல. அக்காவுக்கும் பாவம் கஷ்டம், அதுவும் வரணும் போகணும், இதையும் பார்க்கணும் அதையும் பார்க்கணும். சரி சம்மந்தி அப்ப அப்படியே செஞ்சுக்குருவோம். அதுக்கு ஒரு வார்த்தை கேட்டு போவோம். நீங்க எதுவும் யோசனை பண்ணி வச்சுப்பீங்களேன்னு சொல்லிட்டு வந்தேன். எனக்கு ஞாபகம்லாம் இருந்துச்சு, 7 மாசம் பிறந்துருச்சுன்னு. நான் குழப்பத்திலேயே இருந்தேன். எதை ஃபர்ஸ்ட் வைப்போம், கல்யாணம் முடியட்டுமா இல்ல வளகாப்பு வச்சுருவோமா யோசிச்சே இருந்தேன். நீங்களே வந்துட்டீங்க. இன்னும் 2 நாள் தான் கிடக்கு. எத்தனை வரைக்கும் பாக்குறது? எல்லாத்துக்கும் ஆள் போட்டாச்சு, எல்லாம் அவங்க பாத்துக்கிடுவாங்க. இவளுக்கு மேக்கப் போடுற வேலைக்கும் சொல்லியாச்சு. வேற என்ன வேலை இருக்கு? எதையும் மறந்துட்டோமா? முக்கியமான வேலைகளை எதுக்கு அங்கம்மாக்கு ஒரு போன போடுவோம். என்ன செய்யறாலும் தெரியல. வீட்டுல இருக்காளா தோட்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டாலும் என்னன்னு தெரியல. ரிங்கு போகுது. ஹலோ சொல்லுக்கா. பரவாயில்லையே, இப்பெல்லாம் போன் எடுத்தா யார் போன் பண்றான்னு கரெக்டாக தெரிஞ்சு வச்சிருக்கியே. முன்னாடிலாம் ஹலோ யார் பேசுறீங்கன்னு கேப்ப. எல்லாம் பாம்பு சொல்லி கொடுத்துருக்குக்கா, எப்படி பார்க்கணும் செய்யணும்னு. எல்லாம் தமிழ்ல ஓட்டு எல்லாத்தையும் பதிஞ்சு கொடுத்துருக்குல. அப்படியா? சரி என்ன செய்றீங்க? இந்த சும்மா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். நான் அத்தை எலிப்பாட்டி மேகா எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படியா? எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல? என்ன வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? இந்நேரம் உட்காந்து கதை பேச ஆரம்பிச்சிட்டீங்க? முடிஞ்சுக்கா, சாப்பாடு வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த பாத்திரம் மட்டும் தான் கழுவணும். அதான் என் தம்பி இந்த உள்ள வேலை பார்த்துட்டு இருக்கு. அந்த மிஷினை மாட்டிக்கிருக்கு, அது மாட்டுவோம், அதுல ஓடலான்ருச்சு. அதனால வேலை எதுவும் இல்லை, வேற வேலை உட்காந்து பேசிக்கிருக்கோம். மிஷின் மாட்டுதா? என்ன மிஷின் மாட்டுது? ஏன் மோட்டார் எதாவது ரிப்பேரா போச்சா? ஏக்கா மட்டும் சொல்ல மறந்துட்டே இல்ல, காசி தம்பி எனக்கு பாத்திரம் ஒரு மிஷின் வாங்கி கொடுத்துருக்கல. அப்படியா? இது எப்ப சொல்லவே இல்லை. கலக்கு நீ வேறக்கா. அதை பார்க்கவே பயங்கரமா இருக்கு. அது எப்படி என்னன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அதை என்னைக்கு நான் பழக போறேன்னு தெரியல. அதுல போட்டு பழக முடியும்? நான் பாட்டு நறுக்கு வேலைக்கு கழுவி எடுத்துட்டு வந்துடுவேன்.
ஏன் ஈஸி தாண்டி, எப்பயுமே புதுசா செய்யறப்ப அப்படித்தான் இருக்கும். இங்க வருவீல கல்யாணத்துக்கு, அப்ப நான் சொல்லி கொடுக்குறேன். நம்ம வீட்டுல இருக்குல்ல எப்படி என்னன்னு சொல்லி கொடுக்குறேன் பழகிக்க. இருக்கா நம்ம வீட்டுல? அங்க நான் பார்க்கவே இல்ல. இருக்குல்ல, கிச்சன்ல வச்சிருக்கோம்ல, நம்ம அங்க அடுப்பு வச்சிருக்கோம்ல, அடுப்புக்கு அந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி கீழே அடியில வச்சிருக்கோம்ல. அப்படியா? நீ எங்க பூரா கவடா போட்டு உள்ள ஒளிச்சு வச்சுக்கிற? எதுவுமே வெளில இருக்க தெரிய மாட்டேங்குது பாக்குறதுக்கு, உள்ள இருக்கிறதுனால. அது வந்து அடியில வைக்கிற டைப் தானடி. உள்ள கிச்சனுக்குள்ள எல்லாரும் கபடுக்குள்ள வைப்பாங்க மேக்சிமம். இடம் இல்லாதவங்க வெளில வச்சுக்கிற வேண்டியதேன். அது எப்படிக்கா நீ வச்சிருக்க மிஷினு? இது 65,000. 65,000மா? ஏற்கனவே எங்க தம்பி வாங்கினது 50,000 சொல்ற சொல்லிச்சு. இதுவே நான் அதிகம் நினைச்சிருக்கேன். ஓ மிஷின் அதை காட்டல அதிகமா? ஆமா, அப்புறம் அவளை கண்டுபிடிச்சிருக்காங்க சும்மா வந்துருப்பாங்க. சரி, மண்டபத்தை போய் பார்த்துட்டு வந்தியா அட்வான்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம்? போயிட்டு வந்தீங்கக்கா. நானு மேகா எலிப்பாட்டி 3 பேரும் போயிட்டே வந்தோம். அதெல்லாம் அவர் எல்லாம் ரெடியா பண்ணி கொடுத்துருவோமா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. டெக்கரேஷன் எல்லாமே மண்டபத்தில் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது. சமையலுக்கும் அவங்களே பண்ணிடுவாங்க. உள்ளே எல்லாமே செட் அப்படியே வச்சிருக்காங்களாம். நமக்கு எந்த வேலையும் இல்லைன்ட்டாங்க. நாங்கள் பார்த்துக்குவோம் எல்லாமேட்டாங்க. ஆமா, அதெல்லாம் சொல்லிடு. அந்த பந்தி ஓடுறதுக்குலாம் எல்லாத்துக்கும் கரெக்டா ஆள் வந்துடணும். அப்புறம் அந்த நேரத்துக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட போறாங்க. அப்புறம் கல்யாணத்துக்கு வந்த சாங்க நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டு மனசார வாழ்த்திட்டு போனோம். அந்த நேரம் பார்த்து சொந்தக்காரவங்க எல்லாம் நீ செய்ய நான் செய்யும் சொல்ல முடியாது. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டா இருக்கா. அவர் தெரிஞ்சவர் தானே இவருக்கு, எங்க வீட்டுக்காருக்கு. அது நல்லபடியா பண்ணி கொடுத்துருவாரு. சரி சரி, அதுக்கு தான் கேட்டேன். வேற என்ன வேலை இருக்கு நமக்கு? எல்லா வேலையும் முடிச்சிட்டோம்ல. வேற என்னக்கா வேலை இருக்கு? அப்படித்தான். இது பிளவுஸ் வாங்கி தைக்க கொடுத்தத வாங்கிட்டியா? இவ்வளவு சின்ன பொண்ணு கொடுத்தத. பிளவுஸ் எல்லாம் வாங்கிட்டேன். மேக்கப்புக்கு சொல்லிட்டேன். பக்கத்துலேயே ஒரு பியூட்டி பார்லர் இருந்து ஒரு பிள்ளை வரேன்னு சொல்லிடுச்சு. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். சம்மந்தி வந்திருந்தாங்க. அவங்க வந்து வளகாப்புக்கு பேச வந்திருந்தாங்க. அந்த பிள்ளைக்கு 7ஆம் மாசம் பிறந்துருச்சுல புஷ்பாவுக்கு. அதை எப்படிங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே வச்சிடலாமா எப்படி என்னன்னு கேட்டாங்க. இன்னி 2 நாள் 3 நாள் கல்யாணத்துக்கு அதுவும் எங்கிட்ட வைக்கிற சம்மந்தி அப்படின்னு சொல்லி அத்தையும் சொன்னாங்க. கல்யாணம் முடிவும் வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டோம். அப்படியா? 7ஆம் மாசம் பிறந்துச்சா புஷ்பாவுக்கு? ஆமா, 2 நாள் தான் கிடக்கு. அவங்களுக்கு வேலை கிடக்குல, எப்படி இது பண்ண முடியும்? சரி சரி, அவங்க மண்டபத்துக்கு காசு தரேன்னு சொன்னாங்க. சப்போஸ் கொடுத்தாங்கன்னா வேணான்ற புஷ்பா அம்மா கொடுத்தாங்கன்னா நம்மளே பார்த்துக்குருவோம். உங்க மாமா எல்லாம் சில நம்மளே பார்த்துக்கலாம்ட்டாரு. ஏக்கா, கல்யாணத்தை மாப்பிள்ளை விட்டாக தானே செய்யணும். அவங்க பாதி காசு கொடுக்குறதானே முறை. அது முறைதான். உங்க மாமா வேணான்றாரு, சங்கடப்படுறாரு. நம்ம பார்த்துக்கலாம்ன்றாரு. நம்ம கொஞ்சம் கிராண்டா பண்ணுவோம், அவங்க கொஞ்சம் சிம்பிளா கூட பண்ணுவாங்க. நம்ம இஷ்டத்துக்கு பண்றதால நம்ம தான் செலவு பண்ணணும் அப்படின்றாரு. அப்படியே இல்லக்கா, அவங்க அதெல்லாம் நல்லா கிராண்டாவும் செய்வாங்க. ஏன் புஷ்பா கல்யாணத்துக்கு நாங்கள் நல்லா தான் செஞ்சோம் கிராண்டா. அவங்களும் பாவா அதெல்லாம் பாதி காசு கொடுத்து நல்லா தான் பண்ணாங்க. அதெல்லாம் அவளுக்கு சிறுட்டை எல்லாம் செய்யறதுமே நல்லா பண்ணாங்க. அதெல்லாம் நல்லா ஆளுது நம்மள மாதிரி. சரி, அதை எப்பயும் கொடுத்தாங்கன்னா அப்புறம் பார்த்துக்குருவோம் என்ன ஏதுன்னு. இப்போதைக்கு எதுவும் வந்து வாங்க வேணாம். 2வது பார்த்துக்குருவோம். சரி, அதுக்கும் போட்டேன். என்ன செய்யலாம் எது செய்யலாம், எனக்கு ஒன்றும் மண்டையே ஓட மாட்டேங்குது. கல்யாணம் பக்கத்தில் வர என்ன வேலை செய்யுது எது வேலை செய்யணும்னு ஒன்றும் தெரியல. நீ எதுக்கு அதெல்லாம் மட்டும் மண்டையை குழப்பிக்கிட்ட? நாங்களாம் எதுக்கு தனவர் இருக்கோம், நாங்கள் பார்த்துக்குறோம். நீ பேசாம இரு. சோறு ஆகிட்டே இல்லையா? சோறு வடிச்சிட்டேன். கொஞ்சம் சாம்பார் வச்சு விட்டேன். ரசம் மட்டும் வச்சிருக்கேன். அதை இந்த கேரட்டை வதக்கிட்டு இவளுக்கு கேரட் வச்சு கொடுக்கலாம்னு. யாருக்கு? சின்ன பொண்ணுக்கா? அப்புறம் நீங்க? நாங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு ஆம்லேட் ஊற்றி சாப்பிடலான்னு பார்த்தோம். இவளுக்கு முட்டைனா பிடிக்காதுன்னு கவுச்சி வாடை. சரி, அதனால தான் அவளுக்கு மட்டும் கொஞ்சம் கேரட்டை வதக்கி கொடுத்துட்டு சாப்பிடலாம்ட்டு ரெடி பண்ணிக்கிருக்கேன். அப்படியா? நானும் சாம்பார் தான் வச்சேன். சாம்பார் வச்சு பீன்ஸும் கேரட்டை போட்டு வதக்கிட்டு உருளைக்கிழங்கையும் பட்டாணி போட்டு கூட்டு வச்சேன். வெஞ்சனம்மா கொடுத்து விட்டோமா? வெஞ்சனம்மா வேணாம். அது இந்த ஆம்லேட் ஊற்ற பாருங்க. கேரட் வர வளர்க்குற இல்லை, எனக்கு வேண்டாம். சரி பாருங்க, வச்சுட்டுமா? சரிக்கா, வைக்கிறேன். கல்யாணத்தை முடிச்சு பாரு, வீட்டை கட்டி பாருன்னு சும்மாவா பெரியவங்க சொன்னாங்க? அப்பா, ஒரு பிள்ளையை கட்டி கொடுத்து கல்யாணம் பண்ணி மறுவீடு அனுப்பி சீரசனத்தை செஞ்சு அனுப்பங்களையும் பெற்றவங்களுக்கு திருக்கு பிடிச்சி போயிடும். என்னதான் காசு ஓனர் இருந்தாலும் எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்யணும்ல. வேலை வெட்டி நிறைய கிடக்கல. ஹாய் மம்மி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாமா வா, இன்ன வரைக்கும் படுத்து இருந்துச்சு வரையாக்கும். அவன் என்ன சொன்னேன் நானு? கல்யாணத்துக்குள்ள கொஞ்சம் வேலையை பழகு, சமையலை கொஞ்சம் பழகிக்க செஞ்சுக்கன்னு சொல்றேன். எங்க கேட்கவே மாட்டேங்கிற. நாளைக்கு போய் அங்க என்ன செய்ய போறே தெரியல எனக்கு. ஏமா, டோன்ட் வரிமா, இருக்கு யூடியூப்பு. என்ன சமையல் வேணுமோ அதை போட்டால் வந்துடும். எத்தனை வகை வேணுமோ, என்னென்ன வெரைட்டி வேணுமோ, எதை கேட்டாலும் கொடுப்பியா நம்ம யூடியூப்பு. அப்புறம் என்னம்மா கவலை? நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. ஓ மானத்தை நான் காப்பாத்துறேம்மா. அங்க ஓய மானத்தை காப்பாத்துறியா இல்ல கப்பல் ஏத்துறியான்னு கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் தெரியும் எனக்கு. ஏம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாமா. இது நம்ம வீடும் ஃப்ரீயாக இருக்கேன். அங்கே போய் அப்படிலாம் இருப்பேன் நான். அதெல்லாம் நான் கரெக்டாக இருப்பேம்மா. சரி, அந்த பூசை எடுத்து வந்தோம்ல சேலை, ஒரு காட்டன் சேலை 10, அந்த இன்னொரு கடை வச்ச சேலை 10 சேலை, 30 சேலை எடுத்துட்டு வந்தோம்ல. அதுக்கு பூரா பிளவுஸ் தைக்கணும். என்னென்ன டிசைனில் தைக்கணும், ஏதாவது தைக்கணும், அந்த டெய்லர் பிள்ளைகிட்ட போய் கரெக்டாக சொல்லிவிட்டு வந்துரு. கல்யாணம் முடிச்சு 2 நாள் எங்களுக்கு வேணும்னு சொல்லிவிடு. மறுபடியும் அதுக்கெல்லாம் போகிறது சேலை வேணும்னு சொல்லிடு. இப்போதைக்கு ஒரு 5-6 சேலை கையில் இருக்கு. இருந்தாலும் சேலைக்கு வேணும். கல்யாணத்துக்கு அப்புறம் சேலை தான் கட்டணும். அந்த பிள்ளைகிட்ட போய் என்னென்ன டிசைன் வேணும்னு செய்யணும்னு சொல்லி கொடுத்து அந்த சட்டைகள் அப்புறம் கொடுத்துட்டு வந்து கட் பண்ணி கொடுக்கட்டும். சேலையெல்லாம் ஓர அடிச்சு கொடுக்க சொல்லணும். ஏம்மா, கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரம் சேலை கட்டினா பத்தாதாம்மா. அதுக்கு எதுக்குமா 30 சேலை எடுத்து வச்சிருக்கீங்க தேவையில்லாம?
நல்ல ஓடு. கல்யாணம் முடிச்சு ஒரு வாரத்துக்கு கட்டியாக்கும். கல்யாணம் முடிச்சு ஒரு 3 மாசத்துக்கு அங்கிட்டு இங்கிட்டு போவீங்க வருவீங்க. ஒரு விருந்துக்கு போகணும் செய்யணும். இப்போ சித்தி வீட்டில் கூப்பிடுவாங்க, மாமா வீட்டில் கூப்பிடுவாங்க, அப்புறம் சொந்தக்கார வீட்டிலாம் கூப்பிடுவாங்க செய்வாங்க போகணும்ல. இந்த பேண்ட் சட்டையை போட்டு திருப்பியாக்கும் கொட்டடிக்கிற மாதிரி சேலை தான் கட்டணும். ஆனால் மாப்பிள்ளை சங்கடப்படுவாப்பில் சும்மாரு. நானே அளவா சேலை எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. 30 சேலை இன்னும் எடுக்கணும். நேரம் இல்லை போய் எடுக்கிறதுக்கு. உன்னை கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சு விட்டுதான் கொஞ்சம் சேலையெல்லாம் எடுத்து தச்சு கொண்டு வரேன். ம் இருக்கிறதே கட்ட முடியாதுங்க இருக்கேன். என்ன வேற எடுக்க போறீங்களா? ஏமா நீங்கள் வேற. நான் சொல்றதை சொல்லிட்டேன். அப்புறம் பிள்ளைனா தச்சு வச்சிருந்த புள்ள. நீ டிசைன் வேணும்னு இப்பயே சொல்லிடு. சரி அப்புறமேல் போய் கொடுத்துட்டு வந்துடலாம். போய் என்ன டிசைன் வேணும்னு சொல்லி அவங்க அந்த கேட்லாக் வச்சுருக்காங்கல்ல, அதில் பார்த்து சொல்லிட்டு வந்துடலாம். ஹாய் வீடியோ பக்கம் சகோதர சகோதரிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாரிங்க, ஒரு 3 நாளாக வீடியோ போட முடியலங்க. ஒன்றும் இல்லைங்க, அங்கம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல. அவளுக்கு வந்து ரொம்ப த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்குது, ஃபீவராக இருக்குது, ரொம்ப முடியலங்க. அதனால உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணவும் கொஞ்சம் முடியல. அதனால மறந்துட்டா, மன்னிச்சிருங்க. சரி, அதான் நீ கொஞ்சம் ஏதாவது ட்ரை பண்ணி வீடியோ போடலாமேன்னு சொல்லி போட்டிருக்கோம். அன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அவள் உடம்பு சீக்கிரமாக நல்லாயிடும். அதுக்கப்புறம் ரெகுலராகவே வீடியோ வந்துருங்க. ஓகேங்க, புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி பார்க்குறவங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டன் அழுத்துங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாங்க. கொஞ்சம் இன்ஃபெக்ஷனாக இருக்கிறதுனால நேம்லாம் ரீட் பண்ண முடியல. கொஸ்டின்ஸ் அதனால இன்னைக்கு கேட்கலங்க. இனி வரும் வீடியோஸில் நம்ம கேட்கலாங்க. ஓகேங்க, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.